வயசான காலத்தில் ஏன் மலச்சிக்கல் அதிகம் வருது? இது யங்ஸ்டர்ஸில் முன்னே வருது இல்லையா அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு. மலம் வந்து போவாங்க, ஆனால் டாய்லெட் போய் பார்த்தா அவருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போய் பழக்கம். திடீர்னு இந்தியன் டாய்லெட்னா அவர் போக முடியாது. ஸ்டார்ச் மாவு சத்து தான் இருக்கிறத தவிர நார்ச்சத்து கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் என்ன பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சிறுதானியங்கள் நார்ச்சத்து வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி எடுத்துக்க டாபிக் வந்து ரொம்ப காமன் டாபிக், காமன் ப்ராப்ளம். வயசான மெஜாரிட்டி பீப்புளுக்கு இந்த பிரச்சனை வருது. அது என்னென்ன கேட்குறீங்களா? அதுதான், பெருசாக ஒன்றும் இல்லை, மலச்சிக்கல். ரொம்ப காமனாக இருக்குது. 60 years 70 years மேலே போனால் ரொம்ப காமனாக இருக்குது. இது குழந்தைங்க எடுத்திங்கன்னா மலச்சிக்கல் ரொம்ப ரேர். லூஸ் மோஷன் டயரியா வரும். ஏஜ் ஆக 50 ஆகி 60 ஆகும்போது அப்படியே மலம் சிக்கலாகிடுது. மலச்சிக்கலுக்கு மருந்தின்றி போக்குவோம் தான் நான் இன்றைக்கி டைட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது அது 2 வகை இருக்குது. ஒன்று டெய்லி போகும், ஆனால் ஹார்டாக போகும், தே வுட் ஸ்ட்ரெயின். இன்னொன்று 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி போகும், அது ஹார்டாக போகும். இது 2 சேர்ந்து தான் நம்ம மலச்சிக்கல் அப்படிங்கிறோம். வயசான காலத்தில் ஏன் மலச்சிக்கல் அதிகம் வருது? இது யங்ஸ்டர்ஸில் முன்னே வருது இல்லையா அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வந்து சரியாக தண்ணி நிறைய குடிக்கிறது கிடையாது. ஈவன் சம்மர் இருக்கும், ஹாட் வெயில் அடிக்கும், தண்ணி இருக்கும், தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. தண்ணி ரொம்ப குறைஞ்சி போயிடும். நிறைய எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ரெகுலர் மார்னிங் முதல்ல ரெகுலர் வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து நிறைய டிசீஸ், குடல் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள்னு ஒரு முக்கியமான காரணம் மலச்சிக்கலுக்கு. உதாரணமாக வயிற்றில் புண்ணு இருக்கலாம், இல்லை வந்து பைல்ஸு மூளை இருக்கலாம், இல்லை ஃபிஷர் இருக்கலாம், இல்லை ஹெர்னியா குடல் இறக்கம், இது மாதிரி நிறைய தொல்லைகள்னாலையும் மலச்சிக்கல் வரலாம். அடுத்தது வந்து வயசான வந்து மல்டிபிள் டிசீஸ், வயசாக ஒவ்வொரு பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக், ஸோ மெனி டிசீஸ் வருது. ஏஜ் அதிகமாக அவங்க மாத்திரையும் இருக்கிற அளவு அதிகமாக போயிட்டுருக்கு. சில மாத்திரைனாலேயும் மலச்சிக்கல் வரலாம். உதாரணமாக கால்சியம் மாத்திரை, தூக்க மாத்திரை, அப்புறம் மனச்சோறு கொடுக்குற மாத்திரை, அப்புறம் இந்த நீர் போகிறதுக்கு டயூரிட்டிக்ஸ், அதனாலேயும் மலச்சிக்கல் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் வந்து சில நோய்கள், அதாவது மன நோய்கள் வந்து டிப்ரெஷன் வந்து மனச்சோரில் வந்து மலச்சிக்கல் ரொம்ப காமினா அவங்க வந்து ஆக்டிவாக போக மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் வரலாம். இது தவிர வேறு சில நோய்கள் எடுத்திங்கன்னா முதுமையில் காமனாக நம்ம பார்க்குறது டிமென்ஷன் மறதி நோய், அதில் வரலாம். பார்க்கின்சன் டிசீஸ், உதரவாதங்கிற பார்க்கின் டிசீஸில் வரலாம். இப்படி பல நோய்கள்னால வரலாம். இப்போ காமனாக பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைராய்டு குறைவாக சுருக்கும்போது மிக்சோடிமன்னு சொல்லுவோம். மிக்சோடினாலையும் மலச்சிக்கல் வரலாம். மிக்சோடு வரலாம், பார்க்கின்சன் டிசீஸ்னால் வரலாம், டிமென்ஷனால் வரலாம், மனச்சோறுனால் வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு மலம் வந்து போவாங்க, ஆனால் டாய்லெட் போய் பார்த்தா அவருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போய் பழக்கம். திடீர்னு இந்தியன் டாய்லெட்னா அவர் போக முடியாது. சில பேர் மூட்டு வலி சிவியராக இருக்கும், அவரோட மோஷன் வருது, எப்போது சரியாக போக முடியாது. அது இன்கம்ப்ளீட் எம்ப்டியிங். இதனால் பல காரணங்கள் இருக்கிறது. சரியாக தண்ணி இல்லை, சரியாக சாப்பாடு, உணவு வந்து சரியான சாப்பாடு கிடையாது, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் கிடையாது. இப்படி பல காரணங்களாலையும் ஏஜ் ஆக ஆக மலச்சிக்கல் வருகிறது. இந்த மலச்சிக்கல் வராமல் என்ன தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் ஒன்றும் இல்லை, பவுல் டெய்லி மூவ் ஆனால் இது வந்து ஒரு மனசில் திருப்தி இருக்கும். ஸோ இல்லைன்னா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், வயிறில் ப்ளோட்டிங் ஆன மாதிரி இருக்கும், ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு தலையில் ஒரு பாரமாக ஒரு மாதிரி ஒரு டல்னஸ் இருக்கும் இந்த மலச்சிக்கல்னால. சரி, இது எப்படி சிகிச்சை முறை அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி மருந்தே தேவையில்லை. நான் சொல்கிற சில குறிப்புகளை தவறாமல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தவுட் எனி மெடிசன் வி கேன் ட்ரீட் கான்ஸ்டிபேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். plenty ஆஃப் வாட்டர், 2 to 3 liters ஆஃப் வாட்டர் டெய்லி தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ரெகுலராக வாக் பண்ணிட்டு வரணும். அடுத்தது தேவையற்ற மாத்திரைகள், இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள், கால்சியம் மாத்திரை, அயர்ன் டேப்லெட் ரொம்ப கான்ஸ்டிபேஷன் பண்ண வரும்.
கால்சியம் மாத்திரை, அயன் டேப்லெட்ஸு, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸு எல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அன்னெசரி ட்ரக்ஸ் ஷுட் பி ரெடியூஸ்ட் ஆர் ஸ்டாப்டு. அப்புறம் நைட்டில் சில மாத்திரை சாப்பிடும் பாருங்க, இந்த டையூரிட்டிக் நீர் மாதிரி நைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ ரெகுலராக வாக் போகணும், தண்ணி நிறைய குடிக்கணும், தேவையற்ற மாத்திரையை எடுத்துடணும், டாக்டர் கன்சல்ட் பண்ணி வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா ஒரு காரணமா அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். இது முக்கியமானது வந்து டயட்டில் என்ன பண்ணால் நம்ம சாப்பிட்ற டெய்லி ரைஸ் தான், காலையில் இட்லி, மத்தியானம் ரைஸும், நைட்டு ரைஸும். அதில் வந்து ஒன்லி ஸ்டார்ச் மாவு சத்து தான் இருக்கிறத தவிர நார்ச்சத்து கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் என்ன பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சிறுதானியங்கள், நார் சத்து அதிகமாக மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிறுதானியங்கள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பு, ராகி, சோளம், திணை, இது மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கோதுமை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா ஃபைபர் நிறையா இருக்குது. இது இல்லாமல் வெஜிடபிள் இருக்குன்னா கீரை, எந்த கீரைனாலையும் பிளென்டி ஆஃப் ஃபைபர் இருக்குது. கீரை, வாழைத்தண்டு, பாகற்காய், பொள்ளங்காய், பீக்கங்காய், ஆல் த காட் வெரைட்டிஸு எல்லாமே ஹை ஃபைபர் இருக்குது. இந்த வெஜிடபிள் நிறைய ஆட் பண்ணிக்கணும், கீரையை நிறைய ஆட் பண்ணிக்கணும். பழம் எடுத்துக்கிட்டா வாழைப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, பேரிச்சம்பழம் இருக்குது, அத்திப்பழம் வெரி குட் லாக்ஸிட்டி வேணும். அத்திப்பழம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நல்ல லாக்ஸிட்டி எஃபெக்ட் வந்து அத்திப்பழம் நல்லா இருக்குது. ஒரு பழமோ கீரையோ எடுத்துகிட்டு சாதாரண மிளகு இருக்குது பாருங்கள், சமையல் மிளகு, ஓமம், கொத்தமல்லி, இப்போ ட்ரை சில்லிஸ், இந்த வரமிளகாய், அது அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அது ரொம்ப காரத்தினால அது எஃபெக்ட் கிடையாது. இட் கண்டெயின் ஹை ஃபைபர் டயட் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சொன்ன ஐட்டமில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம், சிறுதானியங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டு ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணிவிட்டு தேவையில்லாத மாத்திரை கட் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் த லைஃப் இன் டிஃப்ரென்ஸாக. அப்போ எந்த மாத்திரை எல்லாமே டெய்லி வந்து போல போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன் இதில் இருக்குது. வயசானவர் ஒரு 70-80 வயசு ஆகி போச்சு, பெட்டில் படுத்திருக்காரு, அவரால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியும், என்ன ஃபுட்டு சாப்பிட முடியும்? அவருக்குமே சில பேர்த்துக்கு ரொம்ப ஓல்ட் பீப்புள் 8 இயர்ஸ் ரொம்ப டெபிலிட்டட் பெட்டில் படுக்கையாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மலை மேலைக்கு மாத்திரை கொடுத்து தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க சஃபர் பண்ணுறதுனால அவங்கன்னா டெய்லி மோஷன் போகாது, 2 நாளைக்கு ஒரு அவங்களுக்கு லாக்ஸிட்டி கொடுக்கலாம். இல்லை சப்போஸ்ட்னு சொல்லி இந்த பில்லட்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஆசன ஆயில் இன்சர்ட் பண்ணி அது கொடுக்கலாம். இல்லை சில பேர்த்துக்கு வந்து எடிமா கொடுக்கலாம். ஓகே சரி. இந்த மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்ததுன்னா ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. 1 நாள் 2 நாள், 1 வாரம் 2 வாரம் மலச்சிக்கல் இருந்தால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாத கணக்கில் தொடர்ந்து மலச்சிக்கல் இருந்ததுன்னா அது நிறைய ப்ராப்ளம் ஒன்றும். ஒன்று மெயின் என்ன ஆகுன்னா, சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது ஹெர்னியா வர ஆரம்பிச்சிடும். இந்த இங்கவேல் ஹெர்னியான்னு சொல்லி ஹெர்னியா, குடல் இறக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பைல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபிஷர் வந்து அதிகமாகும். ஃபிஷருக்கு இந்த ஏடஸில் ஒரு சின்ன வெடிப்பு மாதிரி இருக்கும். ஃபிஷர் வந்து அதிகமாகும், பைல்ஸ் அதிகமாகும், ஹெர்னியா அதிகமாகும். சில பேர்த்துக்கு சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா யூரின் பிளாக் ஆகிடும், யூரினரி அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ யூரின் வர மாதிரி போனால் வராது. ஸோ அந்த மோஷன் வெளியே போனால் தான் யூரின் வரும். இது தவிர ரொம்ப ரேராக வந்து இட் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், சிறுநீரக அடைப்பு ஏற்பட்டுரும். சிவியராக ஃபீக்கல் இம்பேக்ஷன் அப்படியே கட்டிமாக இருந்து சிறுல அடிச்சிடும். அந்த சொல்லி சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். சில பேர்த்துக்கு வேரிகோஸ் வெயின் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு காலில் வந்து இந்த ப்ளூவாக இருக்கும், ஒரு சுருண்டு இருக்கும். அது வேரிகோஸ் வெயின் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் மலச்சிக்கல். இதில் இன்னொன்று வந்து ஸ்பூரிஸ் டயரியா. டயரியா வந்து உண்மையான டயரியா இல்லையா, மோஷன் அடிக்கடி போயிட்டுருக்கு, பட் இட் நாட் அ ட்ரூ டயரியா. அது என்ன ஆகுன்னா இந்த ஃபீக்கல் இம்பேக்ஷன், மழை நல்லா கட்டி ஆகி இந்த ஏர்னஸ் பண்ண அடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர்றது ஃப்ளூயிட் தங்கி அது கொஞ்சமாக லீக் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ பார்த்தா லூஸ் மோஷமாக இருக்கும். உண்மை இட் இஸ் நாட் டயரியா, இட் இஸ் ஒன்லி ஃபால்ஸ் டயரியா. அவங்க எளிமை கொடுத்தா சரியாயிடும். ஸோ இப்படி கான்ஸ்டிபேஷனை வந்து நம்ம சரியாக ட்ரீட் பண்ணினா ஸோ மெனி காம்ப்ளிகேஷன் வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன குறிப்புகள்லாம் நீங்கள் தவறாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வித்தவுட் ட்ரக் யூ கேன் ட்ரீட் கான்ஸ்டிபேஷன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.